இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் அப்படியே சும்மா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த அக்கா கனகாக்கான்னு சொல்லிட்டு அந்த அக்கா கூட தான் போனேன். போய் பார்த்தா கோயில் வந்து க்ளோஸில் இருந்ததா. சரி கோயிலில் க்ளோஸில் இருக்குது, கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கப்ப சரி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. உடனே அந்த அக்கா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள மாடெல்லாம் பார்த்துட்டு, இந்த பையன் தான் எங்கள் அக்கா பையன் அடங்க மாட்டான் கொஞ்சம், இவனை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து ஏடிஎம் போயிருந்தோம். ஏடிஎம் போயிட்டு வத்து கட்டி ரிட்டன் கோயிலே திறந்துட்டானுங்க ஸ்ட்ரைட்டாக. நான் கோயில் ஓப்பன் பண்ணுறதை நான் வந்து வீடியோ எடுக்கலை. கோயில் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே மீன்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இது எந்த கோயில்னால் பட்டீஸ்வரன் கோயில். மீன்லாம் வச்சுருந்தாங்க. மீன்குள்ளலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அந்த பையில உள்ளே தூக்கி போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை கற்று வச்சுட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக அவன் கூட ஒம்பழுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி விளையாண்டுட்டு இருந்தேன்னா நான். அவன் மீன் பார்த்துன்னு இருக்கிறான். அப்படியே உள்ளே போனோம்னா அங்கே ஒரு காசி தீர்த்தமா ஏதோ கோடி தீர்த்தம்னு ஏதோ பேர், சம்திங் பேர் எனக்கு தெரியல. பார்த்துட்டு தீர்த்தத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வந்தோன்னா இவன் சுத்தமாக அடங்கவே இல்லை. இவன் மாட்டுன்னு ஓடுறான். அதில் வேற 2 அண்ணன் தங்கச்சி போல் கை கோத்துட்டு போகிறாங்க. எங்கே போனாலும் அவங்க 2 பேரும் வந்துட்டே இருந்தாங்க. இவன் தனியாக போகிறான், அந்த சின்ன பசங்க 2 தனியாக போகிறாங்க, அவங்க அம்மா கத்துறாங்க. இது கோவிலில் மரம் பார்த்தோம். மரம்லாம் பார்த்துட்டு பஸ் ஏறினா செம்ம கூட்டம். பஸ் ஏற்றி இவர் இறங்கினோடனே திராட்சை பழம் வேணுமா அவருக்கு. அப்புறம் திராட்சைலாம் வாங்கிட்டு அங்கேருந்து போய் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணால் ஆத்தா வேறு ப்ரெட்டெலாம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ப்ரெட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அந்த பையில கூட்டுக்கிட்டு அப்படியே சொல்லிட்டு பஸ் ஏற வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ் ஏற வெயிட் பண்ணிருந்தோமா, அதோட வீட்டுக்கு வந்துட்டு பூனை வந்துருச்சு. ரோசி கூட விளையாடுறதே எனக்கு ஒரு சந்தோஷம். ரோசிக்கு நைட் ஆயிடுச்சுன்னா தூங்க வைக்க சொல்லுவாள். அவள் வந்து அழகாக பார்த்து தூங்க ஆரம்பிச்சிட்டான்.